வெல்கம் டு டேவிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம டேவிஸ் கிச்சனில் பார்க்க போகிறது ரொம்பவே ஒரு சிம்பிளாக ஒரு லஞ்ச் காம்போ ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீட்டுக்கு டக்குன்னு ஒரு திடீர்னு ஒரு கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம 4-5 வெஞ்சனம், ஒரு கூட்டு, ஒரு பொரியல் இந்த மாதிரி வச்சு டயர்டாகிற வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு இந்த மாதிரி இன்றைக்கி நான் எப்படி வீடியோவில் எப்படி சமைக்கிறேன்னா அந்த மாதிரி நீங்கள் காம்போ ரெடி பண்ணி கொடுத்தீங்களாக்கு ரொம்பவே சிறப்பாக அருமையாக ஒரு சிம்பிளாக லஞ்சு காம்போ கொடுத்த மாதிரி இருக்குங்க. உங்களுக்கும் டைம் அதிகம் சேவாகும். ரொம்ப நேரம் அடுப்பில் நின்று சமைக்கிறோன்னு தோணாதுங்க. அந்த மாதிரி பிளானிங்கோடு தான் நான் சமைச்சிருக்கேன். வீடியோவை ஃபுல்லாக கட் பண்ணாமல் பார்த்தீங்களாக்கும் உங்களுக்கு புரியும். வீடியோக்குள்ளே போய் பாருங்கள் அக்கா எப்படி காம்போ கொடுத்துருக்கேன்னு. வீடியோ பிடிச்சிருந்தா தேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ துவரம் பருப்பு ஒரு 3 கைப்பிடி அளவுக்கு நான் எடுத்துருக்கேன். இப்போ இதை குக்கரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பருப்பு முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் தக்காளி கட் பண்ணி எடுத்துருக்கேன். உள்ளே இருக்கிற மஞ்சள் கலர் மாதிரி ஒரு இது இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதை எடுத்துக்கோங்க. தண்டை 2 தக்காளி, 2 பச்சை மிளகா, 5-6 பல் பூண்டு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு எதுனாலும் ஒரு எண்ணெய், விளக்கெண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய். இதை இப்போ ப்ரெஷர் போட்டு வேக வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பருப்பு ஊற வைக்கும் போதே கடலை பருப்பும் நான் எடுத்து வடைக்கு ஊற போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது இருக்கட்டும். இது குக்கரில் ப்ரெஷர் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ ப்ரெஷர் போட்டு விசில் விட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கிறலாம். இப்போ ரசத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம். ரசத்துக்கு பூண்டு எடுத்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு. ரசத்தை நம்ம நுணுக்கி எடுத்துக்கலாம். கோவக்காய் பொரியலுக்கு 1 கப் தேங்காய் துருவுனது நான் எடுத்திருக்கேன். 1 கப்னா 1 கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன். 2 மிளகாய், ஒரு வத்தல், 2-3 பல் பூண்டு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம். இதை நல்லா நம்ம க்ரஷ் பண்ணி நல்லா பல்ஸ் கொடுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பருப்பு நல்லா வெந்துருச்சுங்க. தக்காளியில் நல்லா உடஞ்சிருக்கு. இதை இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறலாம். கொஞ்சம் பருப்புக்கு நம்ம தக்காளி ரசத்துக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கிறலாம். இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம். சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு 1 ஸ்பூன், வெந்தயம் 1/2 ஸ்பூன். கடுகு வெந்தயம் பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சின்னதாக இருந்தாலும் நான் கட் பண்ணலை, அப்படியே சேர்த்துக்கிட்டேன். 2 வத்தல் புள்ளி சேர்த்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் கலந்து விட்டுருங்க. ஒரு 150 கிராம் நான் முள்ளங்கி கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ முள்ளங்கிக்கு தேவையான உப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. முள்ளங்கி நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு நமக்கு எண்ணெயில் வதக்கி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வேக வச்ச பருப்பையும் சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சம் பொடி, மல்லிப்பொடி 3 ஸ்பூன், டிஃபன் சாம்பார் 1 ஸ்பூன், காரத்துக்கு மிளகாத்தூள் 1 ஸ்பூன், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். நீங்கள் அந்த எண்ணெயில் கூட கொஞ்சம் வதக்கிட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லை இப்படியே கூட நம்ம போட்டுக்கலாம். லெமன் சைஸ் அளவுக்கு கொஞ்சம் புளி எடுத்து கரைச்சி எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ சாம்பாருக்கு எவ்வளோ தண்ணி நமக்கு குழம்பு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ டக்குன்னு நீங்கள் தண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா தளதள நல்லா அருமையாக கொதிக்குதுங்க. இப்போ இது நல்லா இந்த டயத்தில் நீங்கள் உப்பு, காரம், புளிப்பு எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுட்டு இப்போ இந்த அடுப்பில் வைக்க வேண்டாம். அடுத்து நம்ம கோவக்காய் பொரியல் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே சின்ன அடுப்பில் நம்ம தூக்கி போட்டுக்கலாம். இப்போ கோவக்காய் பொரியலுக்கு கடாயை வச்சுருக்கேன். இப்போ கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு,
வச்சு இப்போ நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சம் கருவேப்பிலை, நம்ம தேங்காய் ஒதுக்கி வச்சோம் பார்த்திங்கன்னா அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கோவக்காய் கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. 1/4 கிலோ கோவக்காய் நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன். ஒரு 300 கிராம் கிட்ட இருக்குங்க. எனக்கு கோவக்காய் கட் பண்ணும்போது நல்லா தண்ணியில் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் தண்ணியில் போட்டுருங்க. அப்போ தான் அதில் இருக்கிற மண்ணுன்னு ஒட்டி இருந்தால் நமக்கு போகும். நல்லா தேய்ச்சி கழுவிட்டு அப்புறமேல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை எப்பயும் கோவக்காய் வாங்கினா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம்னா சிம்மில் போட்டு மூடி போட்டு கோவக்காயை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். 2 நிமிஷம் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். அந்த வேறு தண்ணியில் ஒரு 2 நிமிஷம் நமக்கு நல்லா வெந்துருங்க. இப்போ நம்ம கலந்து விட்டுட்டு ஓப்பனில் வச்சு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இடையில நம்ம கிண்டி கொடுத்துக்கணும். அடி பிடிக்காமல் நீங்கள் கிண்டி கொடுத்து எடுத்தால் அருமையான கோவக்காய் பொரியல் ரெடி ஆயிடும். இப்போ இது நம்ம சிம்மிலே போட்டுடலாம், கிடக்கட்டும். இப்போ நம்ம ரசத்தையும் இப்போ கரைச்சி எடுத்துக்கலாம். காயும் சிம்மில் கிடக்கட்டும். சாம்பார் இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. சாதமும் நான் வடிச்சிட்டேன். ஏன்னா புளிப்பு வேணுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. தக்காளி ரசம் கொஞ்சம் புளிப்பு கம்மியாக வச்சா தான் நல்லாயிருக்கும். புளிப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. எப்பயுமே ரசம் கொஞ்சம் புளிப்பு ரொம்ப வைக்காமல் கம்மியாக வச்சுட்டா தான் ரசம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். குடிக்கலாம் நம்ம சும்மா கூட. இப்போ பூண்டு ஜீரகம் இடிச்சதையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. 4-5 வெரைட்டி நம்ம சமைக்கும் போது இந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கணும். கொஞ்சம் மல்லி இலை. இப்போ நம்ம பொரியல் ரெடி பண்ணுவோம். ரசத்தை தூக்கி வச்சுக்கலாம். இது இருக்கட்டும். இப்போ நம்மளுடைய கோவக்காய் பொரியலும் அருமையான கோவக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பொரியல் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம ரசம் கூட்டி வச்சோம் பார்த்திங்கன்னா அதையும் நம்ம அடுப்பில் ஏற்றிக்கலாம். ஒரு மீடியம் தீயில் வச்சுட்டு நுரக்கட்டும் நம்ம இறக்கிக்கலாம். ரசம் நல்லா நுரக்கட்டிட்டு ஒரு கொதி வருது. இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சமாக சீனி சேர்த்துக்கோங்க. ரசத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ரசத்துக்கு சீனி சேர்த்தீங்கன்னா நல்லாயிருக்குங்க. ரசம் டேஸ்ட் எடுத்துக்கோங்க. இப்போ ரசமும் ரெடி ஆயிடுச்சு. வடக்கி அரைச்சி எடுத்துக்கிறலாம். இதில் கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக இஞ்சி. தண்ணி ஊற்றாமல் அந்த ஈரப்பதத்தில் நல்லா பல்ஸு கொடுத்து க்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க நரன்னு. இப்போ நம்ம பருப்பு அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதையும் நம்ம சேர்த்துக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருங்க, அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக பொடியாக நறுக்கின வெங்காயம், மல்லி இலை, கருவேப்பிலை, காரத்துக்கு மிளகாய், இல்லை 1/2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள், வடைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு கார்னில் திருப்பி சேர்த்துக்கோங்க. இதை இப்போ நம்ம கலந்து எடுத்துக்கிறலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம வடையை போட்டு எடுத்துக்கிறலாம். இப்போ வேகட்டும். கொஞ்சம் மீடியம் லோ ஃப்ளேமில் ஓரளவுக்கு நீங்கள் தீ குறைச்சி வச்சு வேக வச்சோன்னா பருப்பு வடை நமக்கு உள்ளேயும் வேகும் வெளியும் வேகுங்க பிகினஸ்க்கு. இப்போ நம்ம வடையை திருப்பி போட்டுக்கலாம். நம்ம திருப்பி விட்டு வடையை வேக விட்டு எடுத்துக்கணுங்க. 2 சைடுலாம் கொஞ்சம் தீ குறைச்சே வைங்க. அப்போ தான் நமக்கு உள்ளேயும் வேகும் வெளியே போகும். டக்குன்னு வேலை முடியணும் வேகமாக தீயை கூட்டி வச்சா மேலே தான் நமக்கு கருமுருன்னு இருக்கும், உள்ளே வேகாது. இப்போ நம்மளுடைய அருமையான பருப்பு வடையும் இப்போ ரெடி ஆகிடுச்சுங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ நல்லா கலர் சேஞ்சு நல்லா வெந்திருக்குங்க. இப்போ வடையும் எடுத்துக்கிறலாம்.
இப்போ நம்ம வடை பொரிச்சு எடுத்தாச்சு. அந்த வடை பொரிச்ச எண்ணெயிலே நம்ம அப்பளம் பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி சோவி அப்பளம் தான் எடுத்துருக்கேன். அதை போட்டுக்கலாம். இந்த சோவி அப்பளத்துக்கு நல்ல எண்ணெய் காஞ்சிருக்கணும். அப்போ தான் நல்லா பொரிஞ்சு விடும். கடுக்கடுக்குன்னு இருக்கும் எண்ணெய் காயமாக போட்டுங்களா. உங்கள்கிட்ட என்ன அப்பளம் இருக்கும் நீங்கள் அதை எடுத்துக்கங்க. எண்ணெய்ட்ட இதுதான் இருந்துச்சு, ரவுண்ட் இல்லாதனால நான் எடுத்துருக்கேன். நம்மகிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம ஒரு இதில் லஞ்ச் ரெடி பண்ணலாங்க. அது இல்லை இதில் நம்ம கடைக்கு போக வேண்டாம். நம்ம வீட்டில் என்ன இருந்து அதை நம்ம ஒரு லஞ்சு காம்போ கொடுக்க முடியுமோ அதை கொடுத்து பழகுங்க. இது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸு. சரி, நம்ம எடுத்துக்கிறலாம். இப்போ நம்ம ரவா பாயசத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு நான் 3 ஸ்பூன் அளவுக்கு ரவை எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம். இப்போ ரவையும் வறுத்தாச்சு. நான் 200 கிராம் பால் எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. சீனி நான் 3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன். நீங்கள் ரொம்ப இனிப்பு சாப்பிடுவீங்கன்னா 1 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. 4 பாயசம் ரெடி ஆயிடுச்சுங்க. அதிக நேரம் பாயசம் டக்குன்னு ரெடி ஆகும். இப்போ இதுக்கு ஒரு சின்னது ஒரு தாளிப்பு கொடுத்துக்கிறலாம். 1 ஸ்பூன் நெய் விட்டுக்குங்க. வேப்பாங்க. இப்போ முந்திரி பருப்பி நம்ம வறுத்துக்கலாம். இதில் நம்ம சாரப்பருப்பையும் வறுத்து எடுத்துக்கலாம். நம்மளுடைய அருமையான ரவை பாயசம் ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா லாஸ்ட்டில் எல்லாம் வச்சுட்டு இந்த மாதிரி ரவை பாயசம் கடைசியில் வச்சிங்களாக்கு நமக்கு சுட சுட பருமாறுக்கு டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க. அவ்வளோதாங்க. இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஒரு சிம்பிளாக தேவிஸ் கிச்சனில் ஒரு லஞ்ச் மணி ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நம்ம வீட்டுக்கே ஒரு கெஸ்ட்டு வந்துட்டால் நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம இந்த மாதிரி ஒரு காம்போ கொடுக்கலாங்க. லஞ்சு காம்போ எல்லாம் நம்ம 2-3 வெரைட்டி கூட்டு பொரியல் இந்த மாதிரி கொடுக்கறதுக்கு பதில் ஒரு ரசம், ஒரு சாம்பார், ஒரு பாயாசம், தயிர், அப்பளம், வடை, ஒரு பொரியல், ஒரு என்னாலும் நம்ம வீட்டில் இருக்கிற ஊறுகாய் வச்சு இந்த மாதிரி கூட நம்ம வீட்டுக்கு வந்தவங்களுக்கு சிறப்பாக இருக்கிறத வச்சு ஒரு லஞ்ச் காம்போ நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாங்க. இப்போ நம்ம உளுந்து இல்லைன்னா பருப்பு வடை இருந்தால் பருப்பு வடை போட்டுக்கலாங்க. பருப்பு இல்லைன்னா உளுந்து இருந்தால் உளுந்து வடை போடும். அது நம்மளுடைய சாய்ஸில் எதுனா நம்ம இருக்கிற வீட்டில் என்ன இருக்குமோ அதைத்தான் இன்றைக்கி நான் வச்சுருக்கேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேங்க. இன்றைக்கி நான் ஃபஸ்ட்டு இருந்து நீங்கள் வீடியோவை கட் பண்ணாமல் பார்த்தீங்களாக்கு எதை ஃபஸ்ட்டு செஞ்சேன் நம்ம எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். பருப்புக்கு வடை நனைய போட்டுக்கிட்டோம், சாம்பார் இதெல்லாம் பருப்பு நனைய போட்டு நீங்கள் என்னென்ன வைக்கணுமோ நீங்கள் ரெடி பண்ணி எல்லாம் வச்சுட்டு நீங்கள் அடுப்புக்கிட்ட வந்தீங்களாக்கும் ஒன்றா டக்குன்னு நம்ம வச்சு சமைக்கிறதுக்கும் அதே டயத்தில் ஸ்லோவாக வேகிற இதுக்கெலாம் இடையில சும்மா நின்று மொபைல் இந்த மாதிரி பார்க்க டயத்தை வேஸ்ட்டு பண்ணாமல் டக்கு நம்ம சிங்கிளாக எடுக்கிற பாத்திரம் இதெல்லாம் கழுவி எடுத்தீங்களாக்கும் ரொம்பவே குயிக்காக முடிச்சுட்டு நீங்கள் வெளியில் வந்துடலாங்க. இந்த லஞ்ச் மெனு ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேங்க. இந்த மாதிரி காம்போ வேணால் கமெண்டில் கேளுங்க, நான் போடுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா தேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.